ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு அருமையான கனவு, நடு இரவு சரியான தூக்கம், ஒரு சூப்பர் கனவு. அந்த கனவில் என்ன இன்சிடெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். நான் ஒரு மிக பெரும் ஜனநாயக நாட்டோட பிரதமராக இருக்கேன். கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வரும். ஸோ கனவில் இதுதான் உண்மை. ஒரு மிக பெரும் ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராக இருக்கேன். என்னால் அந்த நாட்டுக்கு துளி அளவும் பிரயோஜனமே இல்லை. மக்கள் நம்ம பிரதமர் நம்மளோட உணவு, உடை, இருப்பிடம், பொருளாதாரம் சார்ந்த மிக பெரும் திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவார், நம்மளை ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் வச்சுருக்காங்க. ஆனால் நான் தூக்கத்தில் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், என்னை நானே பிரதமராக நினச்சி. சரி, மக்கள் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நம்மளால் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. நம்மளால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், மக்களை ஈஸியாக ஏமாற்ற தெரியும் நமக்கு. ஸோ அந்த வழியில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த திட்டத்தை கொண்டு வரேன். அந்த திட்டத்தின் பெயர் குரங்கு குளியல் திட்டம். எல்லோரும் கேட்குறாங்க, என்ன இது குரங்கு குளியல் திட்டமா? இதன் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு என்னது பண்ண போகிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாட்டு மக்களுக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ரேடியோ வாயிலாக நாட்டு மக்களிடம் நான் உரையாற்றுவேன். அந்த உரையாடலில் நாடு முழுவதும் மிகச்சிறந்த துறைகளில் தலை சிறந்த வல்லுநர்களாக யாரெல்லாம் திகழ்கிறாங்களோ அவங்கள பாராட்டுவேன், மோட்டிவேட் பண்ணுவேன், நாட்டு மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவங்களும் அதை நம்புகிறாங்க. வாரம் இது கண்டினியூ ஆகுது. நானும் நல்லா கட்டுக்கதைகளெல்லாம் சொல்கிறேன், நாட்டு மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. ஆகா, நம்மளுடைய உணவு, உடை, இருப்பிடம், பொருளாதாரம் சார்ந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக பிரதமர் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு, நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாம் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நானும் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறேன், அந்த நாட்டினுடைய மக்கள் விழித்து கொள்ளாத வரை. கடைசியாக எனக்கு விழிப்பு வந்துருச்சு, அந்த கனவும் கலைஞ்சிருச்சு. பாய் பாய் மக்களே.